என் ஆருயிர் செல்வமே, உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை சிந்தனைகளையும் ஒரு நொடி அப்படியே நிறுத்திவிட்டு உன் ஆன்மாவின் கதவுகளை அகலத் திறந்து வைத்துக் கொண்டு இந்த வாக்கை முழுமையாக உள்வாங்கு. எத்தனையோ ஒலிகள் நிறைந்த இந்த மாய உலகில் எத்தனையோ முகங்களை கடந்து செல்லும் உன்னை இன்று இந்த தளத்தில் தடுத்து நிறுத்தி ஈர்க்கச் செய்தது வெறும் தற்செயலான நிகழ்வு என்று நீ நினைக்கிறாயா? இல்லை என் பிள்ளையே, இது கைலாயத்தில் இருந்து உனக்காக நேரடியாக எழுதப்பட்ட திருமுகம். உன் வலிகளுக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது என்பதற்கான ஆதிசிவனின் அதிகாரப்பூர்வமான ஓலை இது. உன் நெஞ்சின் ஆழத்தில் நீ எவ்வளவு பெரிய எரிமலையை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். மற்றவர்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக உன் கண்ணீரை நீயே துடைத்துக்கொண்டு போலியான ஒரு புன்னகையை முகத்தில் அணிந்து கொண்டு நீ கடந்து வந்த பாதைகள் என் முக்கண்களிலும் பதிவாகி இருக்கின்றன. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, உண்மையாகத்தானே உழைத்தேன், நேசமாகத்தானே இருந்தேன். பிறகு ஏன் ஈசனா எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? என்னை ஏன் இப்படி அனாதையாக கைவிட்டாய் என்று உன் பூஜை அறையில் தனிமையில் அமர்ந்து நீ குமுறிய ஒவ்வொரு நொடியும் நேரடியாக என் செவிகளைத்தான் வந்தடைந்தன. ஈசன் மௌனமாக இருக்கிறான் என்று நீ நினைத்தால் அது உனது அறியாமை. உன் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்கவில்லை, உன்னை ஒரு மாபெரும் சரித்திரத்திற்காக செதுக்கிக் கொண்டிருந்தேன். உனக்கு ஒரு புதிய உண்மையை இன்று நான் உணர்த்துகிறேன், கவனமாக கேள். ஒரு மாபெரும் வாழை மரத்தை சற்று உற்று நோக்கு. அதன் வெளிப்பட்டைகள் வெயிலில் காய்ந்து சருகாகி பார்க்கவே அழகற்று தொங்கலாம். அதை பார்த்து இந்த உலகம் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் அந்த காய்ந்த சருகுப்பட்டைகளை ஒவ்வொன்றாக உரித்து எறிந்தால் உள்ளே எவ்வித களங்கமுமற்ற மாபெரும் தூய்மையான குளிர்ச்சியான வாழையின் தண்டுபத்திரமாக இருப்பதை அகிலம் காணும். உன் வாழ்க்கையும் இப்படித்தான் என் செல்வமே. வறுமையாலும் தொடர் ஏமாற்றங்களாலும் மனிதர்கள் தந்த அவமானங்களாலும் உன் வெளித்தோற்றம் பொலிவிழந்து அந்த காய்ந்த பட்டையைப் போல நீ வதங்கி போனாய். உன்னிடம் இனி ஒன்றும் இல்லை என்று நினைத்து பலர் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள். ஆனால் கைலைநாதனான நான் உன் கஷ்டங்கள் என்னும் அந்த காய்ந்த பட்டைகளை இப்போது முற்றிலுமாக உரித்து எறிகிறேன். உனக்குள் 10,000 மடங்கு சக்தியோடு உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தூய்மையான எவராலும் அசைக்க முடியாத தெய்வீக ஆற்றலை இனி இந்த உலகத்திற்கு கண்கூடாக காட்டப் போகிறேன். உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் சூழ்ச்சிகளைக் கண்டு நீ இனி ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். சாதாரண களிமண்ணை குழைத்து அச்சிலிட்டு அப்படியே வைத்தால் ஒரு சிறு மழை வந்தாலும் அது முற்றிலுமாக கரைந்து சேராகி போய்விடும். ஆனால் அதே களிமண்ணை கொதிக்கும் செங்கல் காலவாயில் சூளையில் வைத்து பல இரவுகள் சுட்டெடுத்தால் மழையல்ல மாபெரும் பிரளயமே வந்தாலும் கரையாத உறுதியான செங்கல்லாக அது உருமாறும். அதன் பிறகே மாபெரும் கோட்டைகளை தாங்கும் தகுதியை அது பெறும். உன் வாழ்வில் நீ அடைந்த அவமானங்களும் உன்னை புறக்கணித்தவர்கள் தந்த வலிகளும் உன்னை வாட்டிய பொருளாதார கஷ்டங்களும் அந்த நெருப்பை போன்றவை. நீ வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே உன்னை இரும்பை விட உறுதியாக மாற்ற ஈசன் உனக்கு அளித்த தெய்வீக பயிற்சியை இந்த கடினமான காலகட்டம். இனி உன்னை எந்த ஒரு வஞ்சகத்தாலும் அசைக்க கூட முடியாது. நீ சிந்திய கண்ணீரும் உனது தர்ம சிந்தனையும் ஒரு காலும் வீணாகாது. உனது நேர்மையான உழைப்பை திருடியவர்களையும் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை தடுத்து நிறுத்தியவர்களையும் பார்த்து நீ வேதனைப்பட்டது போதும். இனி உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகும் மாபெரும் அற்புதங்களை எவராலும் தடுத்து நிறுத்த இயலாது. கைலைநாதனின் நெற்றிக்கண் பார்வையால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உன்னை எவரவர் எந்த இடத்தில் சிறுமைப்படுத்தினார்களோ அதே இடத்தில் உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக, எதற்கும் கலங்காத முடிசூடா மன்னனாக நான் கம்பீரமாக வலம் வரச் செய்வேன். உனக்கான வசந்த காலம் வீசத் தொடங்கிவிட்டது என்பதை உன் ஆழ்மனது நம்பினால் கைலைநாதனின் இந்த திருவாக்கு உன் ஆன்மாவை தட்டி எழுப்பியிருந்தால் சிவனே துணை என்று உன் தூய்மையான பக்தியை ஆழமாக பதிவு செய். உன்னை ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர வைக்கும் ஆதிசிவனின் அருளலைகள் உனக்காக தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும். என் அன்பு செல்வமே, உன் இருதய துடிப்பின் ஓசையை சற்று அமைதிப்படுத்தி ஆதிசிவனான என் வார்த்தைகளை உன் மூச்சுக்காற்றோடு ஒன்றர கலந்துவிடு. எத்தனையோ காயங்களை சுமந்து கொண்டு யாரிடமும் அதை வெளிக்காட்ட முடியாமல் உனக்குள் நீயே அழுது தீர்த்த தருணங்களை நான் அறிவேன். நான் உண்மையாகத்தானே இருந்தேன், நேர்மையாகத்தானே உழைத்தேன், பின் ஏன் ஈசனா எனக்கு மட்டும் இந்த தொடர் தோல்விகளும் அவமானங்களும் என்று உன் பூஜை அறையில் நீ உதிர்த்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் இன்று கைலாயத்திலிருந்து நேரடி விடை கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை மிதிபாடுகள், ஏன் இத்தனை சுழற்சிகள் என்று நீ பலமுறை கலங்கியிருக்கிறாய். ஒரு சாதாரண களிமண்ணை கற்பனை செய்து பார். அது எவ்வித உருவமுமின்றி பலருடைய கால்களிலும் உதாசீனப்படுத்தப்பட்டு சேராக கிடக்கும். அந்த சேற்றை குயவன் எடுத்து தன் கால்களால் ஈவிரக்கமின்றி மிதித்து பிசைவான். அதன் பிறகு அதிவேகமாகச் சுழலும் ஒரு மரச்சக்கரத்தில் அந்த மண்ணை தூக்கி வீசி தன் கைகளால் அழுத்தி வளைப்பான். அந்த சுழற்சியில் அந்த மண் படும் வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. அதோடு முடிந்து விட்டதா? இல்ல. சுட்டெரிக்கும் கொடிய நெருப்பிற்குள் அந்த மண் இரக்கமின்றி தூக்கி வீசப்படும். அந்த நெருப்பின் தகிப்பில் அது வெந்து துடிக்கும். ஆனால் அந்த மாபெரும் வலிகளை கடந்த பிறகுதான் பலரின் கால்களில் மிதிபட்டு புதைந்து கிடக்க வேண்டிய அந்த சாதாரண களிமண் இறைவனின் கருவறையை தன் ஒளியால் பிரகாசமாக்கும் மாபெரும் மங்கள பொருளாக அகல் விளக்காக உருமாறும் தகுதியை பெறுகிறது. உன் வாழ்க்கையில் வந்த அத்தனை ஏமாற்றங்களும் வறுமையும் மனிதர்கள் தந்த சூழ்ச்சிகளும் அந்த சக்கரத்தின் சுழற்சியையும் நெருப்பையுமே குறிக்கின்றன. உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வலிகள் அல்ல அவை.
இருண்டு கிடக்கும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மாபெரும் வெளிச்சமாக உன்னை உயர்த்தி வைப்பதற்காகவே ஈசனான நான் உன்னை என் கைகளால் பக்குவப்படுத்தி சுட்டெரித்து உன்னை ஒரு தெய்வீக ஆளுமையாக செதுக்கியிருக்கிறேன். உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களைப் பற்றிய நினைவுகள் இன்னும் உன் மனதை குத்திக்கொண்டே இருக்கின்றன. நீ அவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லையே, பின் ஏன் உன்னை நடுத்தெருவில் நிறுத்தினார்கள் என்று நீ கேட்கலாம். பச்சை அரிசியை சற்று உற்று நோக்கு. அது முழுமையாக இருக்கும் வரை அதை யாரும் கைகளில் அள்ளிக்கோலமாக போடுவதில்லை. அந்த அரிசி மாபெரும் திருகையில் இடப்பட்டு தூள் தூளாக நசுக்கப்பட வேண்டும். தன் முழு அடையாளத்தையும் இழந்து அது மாவாக மாறும்போதுதான் சுட்டெரிக்கும் வாசலில் கரடுமுரடான தரையில் பலவிதமான சிக்கலான வளைவுகளோடு ஒரு மாபெரும் கலைப்படைப்பாக இறைவனையே வரவேற்கும் மங்கள சின்னமான கோலமாக அது உருமாறுகிறது. உனது வாழ்க்கையின் பாதைகளும் இப்படித்தான். உன்னை சுற்றியிருந்தவர்கள் உன்னை தூள் தூளாக உடைத்து விட்டதாக நீ நினைத்து கலங்கினாய். உன் வாழ்க்கை எந்த திசையில் பயணிக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு சிக்கலான வளைவுகளையும் நெளிவுகளையும் நீ சந்தித்தாய். உனக்கு எதிரான ஒவ்வொரு சூழ்ச்சியும் உன்னை ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை நோக்கி நகரச் செய்யும் என் கட்டளைகளே. உன்னை அவர்கள் ஏமாற்றவில்லை. அந்த தகுதியற்ற மனிதர்களிடமிருந்து உன்னை நிரந்தரமாக பிரிப்பதற்காக கைலைநாதனான நானே அறுத்தெறிந்த வஞ்சக வலைகள் அவை. ஆதிசிவனான என் திருக்கரங்கள் உன் வாழ்க்கையை ஒரு மாபெரும் மங்கள கோலமாக தரணியில் வரைந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த வஞ்சகர்கள் அறிய மாட்டார்கள். உன் வலிகளால் உருவான அந்த படைப்பு இனி உன்னை நாடி வரும் பலருக்கு தஞ்சம் கொடுக்கும் ஒரு மாபெரும் புகலிடமாக மாறப்போகிறது. பனை மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் ஓலைகளை சற்று நினைத்துப்பார். அவை அப்படியே வீட்டின் கூரையாக மாறிவிட முடியாது. அவற்றின் கூர்மையான முட்கள் ஈவிரக்கமின்றி சீவப்பட வேண்டும். சுட்டெரிக்கும் வெயிலில் அவை காய வைக்கப்பட வேண்டும். மீண்டும் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக பின்னப்பட வேண்டும். இத்தனை வதைகளுக்கு பிறகுதான் அது மாபெரும் சூறாவளியையும் கொட்டி தீர்க்கும் பேய்மழையையும் தாங்கி ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும் உறுதியான மாபெரும் கூரையாக மாறுகிறது. உன் குடும்பத்தில் நீ சந்தித்த வறுமையும் பசியும் கடன்களும் அந்த முட்கள் சீவப்படும் வலியைப் போன்றவை. நீ அத்தனை வலிகளையும் தனியாளாக தாங்கிக் கொண்டாய். உன் தியாகத்தால் உருவான அந்த உறுதியான கவசம் இனி வரும் எக்காலத்திலும் உன் குடும்பத்தையும் உன் வருங்கால சந்ததியினரையும் எந்த ஒரு துன்பப் புயலும் அண்டவிடாமல் மாபெரும் அரணாக நின்று காக்கும். நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, உன் வம்சத்தையே கரையேற்ற வந்த ஈசனின் மாபெரும் ஆயுதம். இனி நீ சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியும் உன் வெற்றிக்கான மாபெரும் கோட்டையை கட்டும். உன்னை நிராகரித்தவர்கள் தூரத்திலிருந்து உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு தலைகுனிந்து நிற்பார்கள். உன் தேகத்தில் ஒரு புதிய ஆற்றல் இப்போது பிரவாகம் எடுத்து பாய்வதை நீ உணர்கிறாயா? கைலைநாதனின் இந்த அசைக்க முடியாத வாக்கு உன் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால், உனக்குள் இருக்கும் சிவசக்தி முழுமையாக விழித்தெழுந்து விட்டது என்று நீ ஆழமாக நம்பினால், சிவனே துணை என்று உன் தூய்மையான பக்தியை பதிவு செய். எதற்கும் கலங்காதே. கைலைநாதனின் இந்த மாபெரும் கவசம் உன்னை எக்காலத்திலும் அரணாக நின்று காக்கும். என் ஆருயிர் செல்வமே, உன் இருதய துடிப்பின் ஓசையை சற்றே அமைதிப்படுத்தி நான் கூறப்போகும் இந்த வார்த்தைகளை உன் ஆழ்மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். முக்கண்ணனான என் பார்வை முழுவதும் இப்போது உன் மீதே நிலைத்திருக்கிறது. நீ இழந்த அனைத்தையும் பல மடங்காக திரும்பப் பெறப்போகும் அந்த மாபெரும் தருணம் உன்னை நெருங்கிவிட்டது. என் உழைப்பிற்குரிய பலன் எங்கே? என் வியர்வையின் மதிப்பு எங்கே? நான் சிந்திய கண்ணீருக்கு பதிலே கிடையாதா ஈசனா என்று நீ தனிமையில் கதறி எழுத ஒவ்வொரு நொடியும் என் கைலாயத்தின் பணியை உருக்கும் அளவிற்கு உஷ்ணமானவை. அந்த உனது கண்ணீர் துளிகளுக்கு இன்று கைலைநாதனான நான் நேரடி விடையளிக்கிறேன். உன் நேர்மையான உழைப்பை திருடியவர்களை நினைத்து நீ குமுறியதை நான் அறிவேன். இருண்ட அறையில் அமர்ந்து தன் தூக்கத்தை முற்றிலுமாக தொலைத்து தரியின் முன்னே பல மாதங்களாக தவம் கிடக்கும் ஒரு நெசவாளியை உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த நெசவாளி தன் இரத்தத்தையே வியர்வையாக மாற்றி தன் விரல்களில் இரத்தம் கசிய கசிய ஒரு பிரம்மாண்டமான பட்டு ஆடையை நெய்து முடிப்பான். ஆனால் எந்த உழைப்பும் இன்றி அங்கே வரும் வேறொருவன் அந்த நெசவாளியை தந்திரமாக ஏமாற்றி அந்த பட்டாடையை திருடிச் சென்று அரசனின் சபையில் தன் பெயரில் சமர்ப்பித்து பரிசுகளை பெறுவான். அதைப் போலத்தான் உன் வியர்வையையும் உனது கடின உழைப்பையும் உனது தனித்துவமான திறமையையும் உன்னை சுற்றியிருந்த வஞ்சகர்களை அபகரித்துச் சென்றார்கள். அவர்கள் உன் முதுகில் குத்தியதை பார்த்து ஈசனான நான் மௌனமாக வேடிக்கை பார்க்கிறேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் என் பிள்ளையே, ஒரு மாபெரும் உண்மையை நீ உணர வேண்டும். அவர்கள் திருடிச் சென்றது அந்த ஒரு பட்டு ஆடையை மட்டும்தான். அந்த ஆடையை நெய்யும் அந்த மாபெரும் திறமை என்னும் சிவசக்தி உனக்குள்ளேயே ஆணிவேராக பத்திரமாக இருப்பதை அந்த முட்டாள்கள் அறிய மாட்டார்கள். உன் ஆற்றலையோ உன் மூளையையோ திருட இந்த அகிலத்தில் எவனாலும் முடியாது. நீ இழந்ததை விட பன்மடங்கு பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை நீயே உன் கைகளால் மீண்டும் உருவாக்குவாய். அதை எந்த வஞ்சகனாலும் நெருங்கக்கூட முடியாது. அந்த அசுர பலத்தை என் திருக்கரங்களால் உனக்கு நான் வழங்குகிறேன். உனக்கு ஏன் இத்தனை காலம் கொடிய சோதனைகளை தந்தேன் என்று நீ மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்கிறாய். மாபெரும் மலைகளுக்கு அடியில் எந்த வெளிச்சமும் படாத அதல பாதாளத்தில் புதைந்து கிடக்கும் கரியை சற்று சிந்தித்துப்பார். பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த இருட்டிற்குள் எவராலும் தாங்க முடியாத மாபெரும் அழுத்தத்தையும் கொதிக்கும் உஷ்ணத்தையும் அந்த கரி தனியாளாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. தான் ஏன் இப்படி நசுக்கப்படுகிறோம் என்று அது கதறலாம்.
ஆனால் அந்த மாபெரும் அழுத்தமும் நெருப்பும் தான் எந்த மதிப்பும் இல்லாத அந்த கரியை அகிலமே வியந்து பார்க்கும் விலையுயர்ந்த எந்த ஆயுதத்தாலும் உடைக்க முடியாத வைரமாக மாற்றுகிறது. உன் வாழ்க்கையிலும் நீ சந்தித்த வறுமை, பசி, அவமானங்கள் மற்றும் மனிதர்கள் உனக்கு கொடுத்த நெருக்கடிகள் அனைத்தும் அந்த பாதாளத்தின் அழுத்தத்தை போன்றவை. உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அழுத்தத்தை நான் உனக்கு தரவில்லை. உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகம் உதாசீனப்படுத்திவிடக் கூடாது. எதற்கும் கலங்காத மாபெரும் வைரமாக நீ பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அத்தனை வலிகளையும் உனக்கு நான் கொடுத்தேன். இனி இந்த சமுதாயத்தில் உன்னை எவராலும் உடைக்க முடியாது. நீ ஒரு வீறு கொண்ட ஆளுமையாக தனித்து பிரகாசிப்பாய். உன் குணத்தை எவருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ வருந்துகிறாய். ஒரு தூய்மையான மாசற்ற தங்கத்தை கடையில் கொடுக்கும்போது அதன் தரத்தை அறிய அதை ஒரு கடினமான உரைகளில் பலமாக தேய்ப்பார்கள். அந்த தேய்தல் அந்த தங்கத்தை அழிப்பதற்காக அல்ல, அது எவ்வித களங்கமுமற்ற தூய்மையான தங்கம் என்பதை உலகிற்கு ஆணித்தரமாக நிரூபிக்கவே. உனது வாழ்வில் வந்த அத்தனை அவமானங்களும் தடைகளும் பிரிவுகளும் நான் உனக்கு வைத்த உரைகள்தான். அதில் நீ தேயும்போது ரத்தம் கசிந்தாலும் நீ ஒரு மாசற்ற தூய்மையான அன்புடையவன் என்பதை இந்த அகிலத்திற்கு நிரூபிக்கவே அத்தனை நெருக்கடிகளையும் நான் உனக்கு கொடுத்தேன். உன்னை ஏமாற்றியவர்கள் இப்போது தூரத்திலிருந்து உனது அந்த மாசற்ற பிரகாசத்தைக் கண்டு தலைகுனிந்து நிற்பார்கள். நீ உண்மையாக நேசித்தவர்கள் உன்னை தனிமையில் தவிக்க விட்டுச் சென்றார்கள் என்று நீ வேதனைப்படுகிறாய். ஆனால் அதிலிருக்கும் சூட்சுமத்தை நீ இன்னும் உணரவில்லை. ஒரு தேனீயை சற்று கவனித்துப்பார். அது ஒரு பெரிய தோட்டத்தில் நுழையும் போது அங்கே பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியான பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் பல்லாயிரம் மலர்கள் இருக்கும். ஆனால் அந்த தேனீ அத்தனை கவர்ச்சியான மலர்களையும் கடந்து செல்லும். ஏனென்றால் அந்த மலர்களில் வர்ணங்கள் மட்டுமே இருக்கும், உள்ளே தேன் இருக்காது. அந்த தேனீ எங்கு தூய்மையான தேன் இருக்கிறதோ அந்த மலரை மட்டுமே துல்லியமாக தேடி கண்டுபிடித்து சென்று அமரும். அதைப் போலவே உன்னை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் கவர்ச்சியான வார்த்தைகளோடு போலியான முகமூடிகளோடு இருந்தார்கள். அவர்கள் வெளியே இனிமையாக பேசினாலும் அவர்களின் உள்ளத்தில் சுயநலம் மட்டுமே இருந்தது. அந்த போலியான உறவுகள் என்னும் வாசனையற்ற மலர்களை கடந்து ஆதிசிவன் என்னும் தூய்மையான தேனை மட்டுமே நீ தேடி வந்தாய். உனது அந்த தூய பக்தியைக் கண்டு கைலாயமே மகிழ்கிறது. உன்னை அந்த போலி மனிதர்களிடம் இருந்து பிரித்தது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல. அது உன்னை என் மடியில் பாதுகாப்பாக அமர வைக்க நானே நடத்திய திருவிளையாடல். கைகளில் காசின்றி நாளை என் குடும்பத்தின் பசியை எப்படி போக்குவேன் என்ற பதைபதைப்பில் நீ தவித்த காலங்கள் முற்றிலும் முடிந்துவிட்டன. சுட்டெரிக்கும் கொடிய பாலைவன வெயிலில் முடிவற்ற மணல் வெளியில் ஒரு சொட்டு தண்ணீருக்காக தாகத்தால் துடிதுடித்து கீழே விழும் ஒருவனுக்கு சற்றும் எதிர்பாராத திசையில் வற்றாத ஒரு குளிர்ந்த அமிர்த கிணறு கிடைத்தால் அவன் எப்படி பேரானந்தம் அடைவானோ அதே போல உன் வறுமையையும் பண கஷ்டத்தையும் முற்றிலுமாக போக்க ஈசனான நான் ஒரு மாபெரும் செல்வ ஊற்றை உனக்காக திறந்துவிட்டேன். இத்தனை காலமாக நீ செய்த தர்மங்களும் உனது நேர்மையான பாதையும் என் கைலாயத்தில் மாபெரும் புண்ணிய கணக்காக சேமிக்கப்பட்டுவிட்டது. அதை அப்படியே உனக்கு திருப்பிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி எந்த கடனும் எந்த வறுமையும் எந்த பொருளாதார வீழ்ச்சியும் உன் வீட்டு வாசற்படியை கூட மிதிக்க முடியாது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன் நீ பல்லாயிரம் பேருக்கு உணவளிக்கும் ஒரு பெரும் கொடைவள்ளலாக உயர்ந்து நிற்பாய். உனக்கான நல்வாய்ப்புகள் உன்னை தேடி தாமாகவே ஓடிவரும். என் ஆருயிர் செல்வமே, உன் இருதயத்தின் பாரங்களை சற்றே இறக்கி வைத்துவிட்டு நான் கூறப்போகும் இந்த வார்த்தைகளை உன் ஆத்மாவின் மிக ஆழமான தளத்தில் பதிய வைத்துக்கொள். முக்கண்ணனான என் பார்வை முழுவதும் இப்போது உன்மீதே நிலைத்திருக்கிறது. உனது வலிகளுக்கும் நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீருக்கும் கைலாயத்திலிருந்து மாபெரும் நியாயம் கிடைக்கப் போகும் உன்னதமான தருணம் இது. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, இருந்தும் ஏன் என்னை சுற்றியுள்ளவர்கள் என்னை இவ்வளவு கொடூரமாக வதைக்கிறார்கள்? ஈசனா, உனக்கு என் வலிகள் தெரியவில்லையா என்று நீ தனிமையில் கதறி எழுத ஒவ்வொரு நொடியும் என் கைலாயத்தின் பணியை உருக்கும் அளவிற்கு உஷ்ணமானவை. உன் அழுகுரலை கேட்டு ஈசன் மௌனமாக இல்லை. உன் வாழ்வின் இருளை நிரந்தரமாக கிழித்தெறியும் ஒரு மாபெரும் பிரம்மாஸ்திரத்தை நான் தயார் செய்து கொண்டிருந்தேன். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் வீசிய அவதூறுகளை நினைத்து நீ இன்றும் கலங்குகிறாய். அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்தி பேசிய வார்த்தைகள் உன் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் என் பிள்ளையை எரியும் ஒரு மாபெரும் குப்பை மேட்டிலிருந்து வீறு கொண்டு எழும் கரும்புகையை சற்று உற்று நோக்கு. அந்த கரும்புகை அசுர வேகத்தில் வானத்தை நோக்கிச் சென்று அந்த எல்லையற்ற பிரம்மாண்டமான நீல வானத்தையே முற்றிலுமாக கரைப்படுத்தி இருட்டாக்கி விடுவது போல ஒரு மாயையை உருவாக்கும். அதை பார்ப்பவர்கள் வானமே அழிந்துவிட்டது என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த எல்லையற்ற ஆகாயம் அந்த கரும்புகையை கண்டு ஒரு துளியாவது பயப்படுமா? ஒரு காலம் இல்லை. சில மணி நேரங்களில் அந்த புகை தன் பலத்தை இழந்து தானாகவே காற்றில் சிதறி எவ்வித சுவடும் தெரியாமல் முற்றிலுமாக அழிந்து போகும். ஆனால் அந்த மாபெரும் ஆகாயம் எந்த ஒரு சிறு கரையும் படியாமல் தன் பிரம்மாண்டத்தோடு அப்படியே எக்காலத்திலும் கம்பீரமாக நிலைத்து நிற்கும். உனக்கு எதிராக வீசப்பட்ட சூழ்ச்சிகளும் புறக்கணிப்புகளும் பழிச்சொற்களும் அந்த தற்காலிக கரும்புகையை போன்றவை. கைலைநாதனின் அருளை பெற்ற உன் தூய்மையான ஆத்மா அந்த மாபெரும் எல்லையற்ற ஆகாயத்தை போன்றது. அந்த சுயநல மனிதர்களின் அற்ப பேச்சுகள் உன்னை ஒரு காலம் களங்கப்படுத்த முடியாது.
அவர்கள் வீசிய அவதூறுகள் காலத்தின் சுழற்சியில் காணாமல் போகும். அவர்கள் தங்கள் வஞ்சகத்திற்காக தலைகுனிந்து நிற்பார்கள். ஆனால் ஈசனின் சிவசக்தியை தாங்கி நிற்கும் நீ இந்த சரித்திரத்தில் மாபெரும் ஒளியாக, எவராலும் அசைக்க முடியாத ஆகாயமாக நிலைத்து நிற்பாய். அவர்களை நினைத்து நீ இனி ஒரு நொடி கூட சிந்திக்கக்கூடாது. உன் குடும்பத்தின் பாரத்தையும் சுற்றியுள்ளவர்களின் கஷ்டங்களையும் நீ தனியாளாகச் சுமந்து உன் முழு உழைப்பையும் கொடுத்தும் உனக்கு யாரும் எந்த மதிப்பும் தரவில்லையே என்று நீ வேதனைப்படுகிறாய். எந்த மனிதர்களின் கண்களுக்கும் எட்டாத பல மைல் ஆழத்தில் உள்ள ஒரு இருண்ட பாதாள குகையை நினைத்துப்பார். அந்த குகையின் நடுவில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை கர்த்தூன் தனக்கு மேலே இருக்கும் பல கோடி டன் எடையுள்ள மாபெரும் மலைத்தொடரையே எந்தவொரு சத்தமும் இன்றி யாருடைய கைத்தட்டலுக்கும் காத்திராமல் பல்லாயிரம் ஆண்டுகளாக தனியாளாக தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தூண் இல்லை என்றால் அந்த மாபெரும் மலையே சரிந்து அதல பாதாளத்தில் விழுந்து சுக்குநூறாகிவிடும். இந்த உலகத்தின் பார்வையில் இருளில் இருக்கும் அந்த தூண் எவருக்கும் தெரிவதில்லை. அதை யாரும் கொண்டாடுவதும் இல்லை. ஆனால் படைத்தவனான ஈசனுக்கு தெரியும் அதன் அசுர பலமும் அது செய்யும் மாபெரும் தியாகமும். உன் வாழ்க்கை பயணமும் அப்படித்தான் என் செல்வமே. உன் குடும்பத்தின் சுமையையும் பலருடைய வேதனைகளையும் அந்த மாபெரும் தூணைப் போல நீ தனியாளாக உன் தோள்களில் எந்தவொரு புகாருமின்றி சுமந்து கொண்டிருக்கிறாய். இந்த சமுதாயம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக வேடிக்கை பார்க்கலாம், உன் தியாகத்தை ஒரு பொருட்டாக மதிக்காமல் போகலாம். ஆனால் கைலாயத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் என் முக்கண்களும் உனது அந்த மாபெரும் தியாகத்தை எல்லையற்ற பேரன்போடு பார்த்து கொண்டிருக்கின்றன. உன்னை நான் அப்படியே சாதாரணமாக இருளில் விட்டுவிடுவேனா? அகிலமே வியக்கும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் மகுடத்தை உனக்குச் சூட்டி உன்னை ஒரு முடிசூடா மன்னனாக சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன். நீ பட்ட ஒவ்வொரு வலிக்கும் பலாயிரம் மடங்கு வெற்றியை உனது காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பிப்பேன். உனது உண்மையான திறமையை யாருமே அங்கீகரிக்கவில்லையே என்று நீ ஏங்குகிறாய். மிக கடினமான, கரடுமுரடான, கசப்பான ஓட்டை கொண்ட ஒரு அரிய வனத்து வித்தினை நினைத்துப்பார். அதை பார்க்கும் மனிதர்கள் அனைவரும் இது எதற்கும் உதவாத ஒரு பொருள் என்று நினைத்து தங்கள் கால்களால் மிதித்து தூக்கி எறிவார்கள். ஆனால் அந்த பிரம்மாண்டமான கசப்பான ஓட்டிற்குள் மரணத்தையே வெல்லும் மாபெரும் ஆற்றல் கொண்ட ஒரு சிறு துளி அமிர்தம் யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். முக்கண்ணனான என் பார்வை அதன் மீது பட்ட மறுகணமே அந்த வித்தின் கடினமான ஓடு சுக்குநூறாக உடைந்து உள்ளே இருக்கும் அந்த மாபெரும் அமிர்தம் வெளிப்பட்டு அகிலத்தையே வாழ வைக்கும் மாபெரும் விருட்சமாக மாறும். உன்னை ஒரு சாதாரண மனிதனாக, எந்த பயனுமற்றவனாக இந்த உலகம் பலமுறை உதாசீனப்படுத்தி தூக்கி எறிந்தது. ஆனால் அந்த மாயையான வெளித்தோற்றத்திற்குள் இருக்கும் ஈடு இணையற்ற சிவசக்தி என்னும் உனது அறிவை, உனது தூய்மையான திறமையை ஆதிசிவனான நான் அறிவேன். உன்னை மூடியிருந்த அந்த தடைகள் என்னும் ஓட்டை நான் இப்போது முற்றிலுமாக உடைத்தெறிந்துவிட்டேன். இனி உனக்குள் இருக்கும் அந்த மாபெரும் ஆற்றல் எல்லையற்ற அமிர்தமாக பொங்கி உன்னை நாடி வரும் பல்லாயிரம் பேரின் பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் ஒரு மாபெரும் அமுத ஊற்றாக மாறப்போகிறது. நீ தேடிச் சென்ற வாய்ப்புகள் எல்லாம் இனி உன்னை தேடித் தாமாகவே ஓடிவரும். எங்கு நீ தலைகுனிந்து நின்றாயோ அங்கே உனக்கான சிவப்பு கம்பளம் விரிக்கப்படும். என் அன்பு பிள்ளையே, உனது வேதனைகள் அனைத்தும் இன்றோடு முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டன. ஈசனின் அருளலைகள் உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக உயர்த்த தயாராகிவிட்டன. இந்த தெய்வீக வாக்கு உன் மனதிற்குள் இருந்த அத்தனை பயங்களையும் அழித்து உனக்குள் ஒரு மாபெரும் பரிபூரண அமைதியை தந்திருந்தால் உன் வாழ்வின் இருள் ஈசனின் ஒளியால் முற்றிலுமாக கிழித்தெறியப்பட்டுவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால் உனது தூய்மையான அன்பை சிவனே துணை என்று மனமுருகி பதிவு செய். ஈசனின் இந்த அசைக்க முடியாத பாதுகாப்போடு உனது வெற்றி கொடியை நார்த்திசைகளிலும் நீ கம்பீரமாக பறக்கவிட நமது எல்லையற்ற அன்பு குடும்பத்தோடு என்றென்றும் நிலைத்திரு. ஆதிசிவனின் அருட்கரங்கள் உன்னை எக்காலத்திலும் விலகாமல் அரவணைத்து காக்கும். என் அன்பு செல்வமே, உன் மூச்சுக்காற்றை சீராக்கி இந்த உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் ஒரு கணம் முற்றிலுமாக மறந்துவிட்டு ஆதிசிவனான என் வார்த்தைகளை உன் ஆத்மாவிற்குள் முழுமையாக அனுமதி. உன்னை அலைக்கழித்த அத்தனை சூறாவளிகளுக்கும் ஒரு மாபெரும் முடிவு கட்ட கையிலைநாதனான நானே நேரில் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ தூங்கச் செல்லும் முன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை போராட்டங்கள்? என் உண்மையான அன்பை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே ஈசனா என்று நீ சிந்திய சுடுகண்ணீர் நேரடியாக என் திருக்கரங்களைத்தான் வந்து நனைத்தன. நீ ஆதரவின்றி தவித்தாய் என்று நினைக்காதே. உன்னை ஒரு புதிய சரித்திரத்திற்காக ஆதிசிவன் செதுக்கிக் கொண்டிருந்தேன். உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள் யார், உன்னை முடக்கிப் போட்டவர்கள் யார் என்று நீ இத்தனை காலம் குழம்பி தவித்தாய். ஒரு மாபெரும் ஆகாயத்தில் சுதந்திரமாக கம்பீரமாக பறக்க வேண்டிய காற்றாடியை சற்று உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த காற்றாடி மேகங்களை தொட நினைக்கும் போதெல்லாம் அதை கீழே இருந்து இயக்கும் முரட்டு நூல்கள் அதை இரக்கமின்றி இழுத்து தடுத்து கீழே விழச் செய்யும். அந்த காற்றாடிக்கு தன்னை சுற்றியுள்ள அந்த நூல்தான் தனக்கு பாதுகாப்பு என்று ஒரு மாயையான நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த நூல்தான் அதன் சுதந்திரத்தை பறிக்கும் மாபெரும் சங்கிலி என்பதை அது உணர பல காலம் ஆகும். உன் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதே என் பிள்ளையே. உன்னை சுற்றி பாசத்தாலும் போலியான உறவுகளாலும் சில முரட்டு நூல்களை கட்டி போட்டார்கள். நீ உயரே பறந்து மாபெரும் வெற்றியை அடைய நினைத்த போதெல்லாம் உன் வளர்ச்சியை பொறுக்க முடியாத அந்த சுயநல உறவுகள் அந்த நூலை இரக்கமின்றி இழுத்து உன்னை கீழே விழச் செய்தார்கள். அவர்கள் உனக்கு துணையாக இருப்பதாக நீ நம்பினாய்.
ஆனால் அவர்கள் உன் சிறகுகளை ஒடிக்கும் சங்கிலிகளாகவே செயல்பட்டார்கள். அதைக் கண்டு முக்கண்ணனான நான் மௌனமாக வேடிக்கை பார்க்கவில்லை. உன் வளர்ச்சியை தடுத்த அந்த வஞ்சக நூல்களை ஆதிசிவனான நான் என் அருளால் முற்றிலுமாக அறுத்து எறிந்துவிட்டேன். இனி உன்னை எந்த ஒரு சுயநலத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ எந்த தடையுமின்றி இந்த அகிலம் முழுவதும் சுதந்திரமாக பறந்து மாபெரும் சாதனைகளை படைக்கப் போகிறாய். உன்னை எதற்கும் லாயக்கற்றவன் என்று இந்த சமுதாயம் உதாசீனப்படுத்தியதை நினைத்து நீ தனிமையில் வேதனை அடைந்தாய். குப்பையில் வீசப்பட்ட ஒரு சாதாரண துருப்பிடித்த இரும்பு துண்டைப் போல உனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் ஒரு மாபெரும் தெய்வீக ரகசியத்தை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த துருப்பிடித்த மதிப்பற்ற இரும்பு துண்டுதான் ஒரு கொல்லனின் பட்டறைக்கு செல்லும். அங்கே கொதிக்கும் நெருப்பில் அது இரக்கமின்றி வீசப்படும். சம்மட்டியின் பலத்த அடிகளை அது பல 100 முறை தாங்கும். தன்னை ஏன் இப்படி அடிக்கிறார்கள் என்று அந்த இரும்பு துடிதுடிக்கலாம். ஆனால் அந்த மாபெரும் வலிகளுக்கும் அடிகளுக்கும் பிறகுதான் அந்த துருப்பிடித்த இரும்பு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே காக்கும் கம்பீரமான வீரவாளாக உருமாறுகிறது. உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் உன்னை குப்பை என்று நினைத்தார்கள். ஆனால் கைலைநாதனான நான் உன்னை என் தெய்வீக பட்டறையில் வைத்து புடம் போட்டுக் கொண்டிருந்தேன். உனக்கு வந்த வறுமையும் ஏமாற்றங்களும் வலிகளும் அந்த சம்மட்டியின் அடிகள்தான். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிய நீ இன்று அகிலமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக, இந்த சமுதாயத்தையே காக்கும் ஒரு வீரவாளாக உருமாறிவிட்டாய். இனி உன்னை எதிர்த்து நிற்க எந்த வஞ்சகனாலும் முடியாது. உன்னை ஏளனம் செய்த அத்தனை பேரும் உனது இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு திகைத்து நிற்பார்கள். இனி எந்த பாதையில் செல்வது, நாளைய வாழ்க்கை என்னவாகுமோ, மீண்டும் ஏதேனும் துன்பம் வருமோ என்ற பயம் உன்னை இருளாய் சூழ்ந்திருப்பதை நான் அறிவேன். ஒரு பிரம்மாண்டமான மலைப்பள்ளத்தாக்கில் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாதபடி சூழ்ந்திருக்கும் அடர்ந்த பனிமூட்டத்தை சற்று நினைத்துப்பார். அந்த பனிமூட்டத்தின் குளிரைக் கண்டும் எங்கு பள்ளம் இருக்குமோ என்ற பயத்தைக் கண்டும் பயணிகளே அஞ்சி நடுங்கி முடங்கிப் போவார்கள். ஆனால் அந்த மாபெரும் பள்ளத்தாக்கில் சூரியன் தன் ஒளியை பாய்ச்சிய மறுகணமே என்ன நடக்கும்? அந்த அடர்ந்த பனிமூட்டம் எங்கு சென்றதென்றே தெரியாமல் முற்றிலுமாக விலகி ஓடும். பயணம் செய்வதற்கான மாபெரும் ராஜபாட்டை மிக தெளிவாக கண்களுக்கு தெரியும். உனது மனக்குழப்பங்களும் இருண்ட சிந்தனைகளும் எதிர்காலத்தைப் பற்றிய பயங்களும் அந்த பனிமூட்டத்தை போன்றவை. கைலைநாதனான என் பேரருள் என்னும் மாபெரும் சூரியன் உனக்குள் பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. இனி உன் பாதையில் எந்த குழப்பத்திற்கும் எந்த பயத்திற்கும் சிறு இடம் கூட இருக்காது. உன்னை சூழ்ந்திருந்த அத்தனை மாயைகளும் கந்திருஷ்டிகளும் முற்றிலுமாக விலகிவிட்டன. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் மிகவும் தெளிவானதாக, மாபெரும் வெற்றியை நோக்கியதாக மட்டுமே அமையும். உனது ஒவ்வொரு வார்த்தையிலும் கைலாயத்தின் அதிகாரமும் தெளிவும் நிரந்தரமாக குடிகொள்ளும். என் ஆருயிர் செல்வமே, உனது நெடிய பயணத்தின் மிக உன்னதமான உச்சகட்ட தருணத்தை நீ அடைந்துவிட்டாய். இத்தனை காலமாக நீ சுமந்த மாபெரும் வலிகளுக்கும் தனிமையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கும் கைலைநாதனின் இறுதித் திருவாக்கு இது. உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை சஞ்சலங்களையும் இந்த நொடியோடு முற்றிலுமாக அணைத்துவிட்டு, ஆதிசிவனான என் வார்த்தைகளை உன் ஆத்மாவின் கருவறைக்குள் முழுமையாக கொண்டு செல். இது உனக்காக கைலாயத்திலிருந்து நேரடியாக வழங்கப்படும் மாபெரும் வெற்றிக்கான மகுடாபிஷேகம். உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை போராட்டங்கள், ஏன் இத்தனை தடைகள் என்று நீ பலமுறை குழம்பித் தவித்தாய். பறந்து விரிந்த ஒரு மாபெரும் மைதானத்தில் விழும் சூரிய ஒளியைச் சற்று உன் மனக்கண்ணில் உற்று நோக்கு. அந்த வெளிச்சம் எங்கும் பரவியிருக்கும் மென்மையான வெப்பத்தை தரும். ஆனால் அதே சிதறிய ஒளியை ஒரு சிறிய சூரியகாந்த கல்லின் மூலம் ஒரே புள்ளியில் துல்லியமாக குவித்து வைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? எந்த ஒரு கடினமான பொருளையும் நொடிப்பொழுதில் சுட்டெரித்துச் சாம்பலாக்கும் ஒரு மாபெரும் நெருப்பு பிழம்பாக அது வீறு கொண்டு எழும். உன் வாழ்க்கையும் இப்படித்தான் என் பிள்ளையே. இத்தனை காலமாக உனது உழைப்பும் உனது சிந்தனைகளும் உனது அதீத திறமைகளும் சரியான வழிகாட்டுதல் இன்றி பல திசைகளிலும் சிதறிக் கிடந்தன. அதனால்தான் உனக்கான முழுமையான வெற்றி உன்னை கைகூடவில்லை. ஆனால் இன்று கைலைநாதனான என் பேரருள் என்னும் மாபெரும் சூரியகாந்த கல்லின் மூலம் உனக்குள் சிதறிக் கிடந்த ஆற்றல்கள் அனைத்தையும் ஒரே புள்ளியில் நான் முழுமையாக குவித்துவிட்டேன். இனி உனக்குள் இருப்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. எப்பேற்பட்ட மாயத் தடைகளையும் சுட்டெரித்து தரைமட்டமாக்கும் ஒரு மாபெரும் சிவநெருப்பு உனக்குள் பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. உன்னை எதிர்த்து நிற்க இந்த அகிலத்தில் எவராலும் இனி முடியாது. உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் உன் மனதை காயப்படுத்தியதை நினைத்து நீ இன்னும் வேதனைப்படுகிறாய். கடினமான கரடுமுரடான ஒரு சாதாரண உலோகத் துண்டை நினைத்துப்பார். அந்த உலோகத்தை பார்க்கும் எவரும் அதை குப்பை என்றுதான் உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் ஒரு மாபெரும் கைவினைஞன் அந்த உலோகத்தை எடுத்து கூர்மையான மணலாலும் கரடுமுரடான கற்களாலும் பல மாதங்கள் இடைவிடாமல் தேய்த்து தேய்த்து பட்டை தீட்டுவான். அந்த உலோகம் அப்படி தேய்க்கப்படும்போது ஏற்படும் வலி சாதாரணமானதல்ல. ஆனால் அந்த மாபெரும் தேய்த்தலுக்குப் பிறகு அந்த சாதாரண கரடுமுரடான உலோகம் எதிரே நிற்பவனின் முகத்தை துல்லியமாக காட்டும் ஒரு பிரம்மாண்டமான பளபளக்கும் உலோக கண்ணாடியாக உருமாறுகிறது. அதன்பின் அது அரசர்களின் அரண்மனையில் மாபெரும் பொக்கிஷமாக அலங்கரிக்கப்படும். நீ பட்ட அவமானங்களும் புறக்கணிப்புகளும் அந்த உலோகத்தை தேய்த்த கரடுமுரடான கற்களை போன்றவை. உன்னை அழிக்க அவர்கள் உன்னை தேய்க்கவில்லை.
உனக்குள் இருக்கும் மாசற்ற ஈசனின் ஒளியை முழுமையாக பிரதிபலிக்கும் அந்த பிரம்மாண்டமான தெய்வீக கண்ணாடியை உலகிற்கு வெளிக்கொண்டு வர நானே நடத்திய திருவிளையாடல் அது. இனி நீ செல்லும் இடமெல்லாம் மாபெரும் ராஜமரியாதை உன்னை தேடி வரும். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உனது அந்த பிரகாசத்தைக் கண்டு கண்கூசி போவார்கள். என் வாழ்க்கை பயணம் முற்றிலுமாக முடங்கிவிட்டதே, இனி நான் எப்படி முன்னுக்கு வருவேன் என்று நீ திகைத்து நின்றாய். நடுக்கடலில் எவ்வித அசைவுமின்றி அமைதியாக நிற்கும் ஒரு மாபெரும் பாய்மரக் கப்பலை பார். அந்த பிரம்மாண்டமான கப்பலை அங்குள்ள மாலுமிகள் தங்கள் வெறும் கைகளால் தள்ளி நகர்த்த முடியுமா? ஒரு காலும் முடியாது. எவ்வளவு உழைத்தாலும் அது ஒரு அங்குலம் கூட நகராது. ஆனால் எந்த உருவமுமற்ற கண்ணுக்கே தெரியாத ஒரு மாபெரும் சூறாவளி காற்று வீசி அந்த கப்பலின் பாய்மரங்களைத் தொடும் மறுகணமே அந்த பிரம்மாண்டமான கப்பல் அசுர வேகத்தில் கடலை கிழித்துக் கொண்டு தன் இலக்கை நோக்கி பாய்ந்து செல்லும். உனது வாழ்க்கையும் அந்த நடுக்கடல் கப்பலைப் போலத்தான் இத்தனை காலம் எவ்வித முன்னேற்றமுமின்றி முடங்கி கிடந்தது. நீ உனது சொந்த பலத்தால் அதை நகர்த்த போராடி தோற்றுப்போனாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, இதோ கைலைநாதனான என் மூச்சுக்காற்று என்னும் அந்த மாபெரும் சூறாவளி உன் வாழ்வின் பாய்மரங்களை தொட்டுவிட்டது. இனி நீ முன்னேறப்படும் வேகம் இந்த அகிலத்தையே அதிரச் செய்யும். உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகள் ஆதிசிவனான என் திருக்கரங்களால் அகலத் திறக்கப்பட்டுவிட்டன. உன் கண்ணீரை முற்றிலுமாக துடைத்துவிட்டு ஒரு மாபெரும் வெற்றியாளனாக நிமிர்ந்து நில். ஈசனின் கவசத்திற்குள் நீ முழுமையாக பாதுகாக்கப்படுகிறாய். இனி வறுமையோ கொடிய நோயோ உன்னை வீழ்த்த நினைக்கும் வஞ்சகர்களோ உன் நிழலை கூட தொட முடியாது. இது அகிலத்தையே ஆளும் ஆதிசிவனின் சத்திய வாக்கு. உனது இருண்ட காலம் இன்றோடு முற்றிலுமாக முடிவடைந்துவிட்டது. இனி உன் வம்சமே தலைமுறை தலைமுறையாக செழித்தோங்கப் போகிறது. கைலைநாதனின் இந்த இறுதித் திருவாக்கு உன் ஆன்மாவில் மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தால், உன் வாழ்வில் ஈசனின் வசந்த காலம் நிரந்தரமாக தொடங்கிவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால், உன் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து சிவனே துணை என்று உனது தூய்மையான பக்தியை பதிவு செய். ஈசனின் இந்த அசைக்க முடியாத பாதுகாப்போடு உனது வெற்றிக் கொடியை நார்த்திசைகளிலும் நீ கம்பீரமாக பறக்கவிட, ஆதிசிவனின் அருளோடு என்றென்றும் பயணிக்க, நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் உன்னை முழுமையாக அர்ப்பணித்துக்கொள். உன் கைலைநாதனின் அருட்கரங்கள் உன்னை எக்காலத்திலும் விலகாமல் அரவணைத்து காக்கும். ஓம் நமசிவாய.